இப்போ வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் வந்து பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு 7 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து 8வது நாள். இந்த 8 நாள்லேயே நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம பாடி வந்து சீக்கிரமாக நம்ம வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பீரியட் தான். இதில் வந்து எந்த வெயிட் லாஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் வெயிட் லாஸ் ஆகின மாதிரி தெரியல. பட் ஆனால் என்னோடய பாடிக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், இவள் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை வந்து என்னோடய பாடிக்கு வந்து நான் வந்து திணிச்சிருக்கேன். நீ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்திருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கு என் மைண்டை வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு டிசிப்ளின் வந்து கற்று வச்சுருக்கிறேன். ஸோ இந்த டிசிப்ளினை கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வாரத்தில் வந்து நான் வந்து படித்தது. ஸோ ஃபார் இந்த ஒரு வாரமும் நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஒழுங்காக சாப்பிட்டா தான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் ஒழுங்காக ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நிறைய கேலோரி சாப்பிடாமல் லோ கேலோரியாக ஹை ப்ரோட்டீன் டயட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறத இந்த 8 நாள்லேயே நான் வந்து படிச்சிருக்கிறேன். ஸோ ஃபார் எனக்குமே எந்த வித்தியாசமுமே தெரியவே இல்லை இந்த 8 நாள்லேயுமே. அதனால் கீப் ஆன் ஒரு 100 டேஸ் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.